கோபத்தால் மதிமயக்கம், மயக்கத்தால் நினைவு தவறும், நினைவு தவறினால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அழிகின்றான். ஹரியோம். இந்த 63வது பாடலில் கோபத்தினால் மதி மயக்கமாகிறது. மதி மயக்கம் அடைவதினால் நினைவு தடுமாற்றம், எண்ண தடுமாற்றம் ஏற்படுகிறது. நினைவில் எண்ணத்தில் தடுமாற்றம் ஏற்படுவதினால் புத்தி நாசமடைகிறது. புத்தி நாசமடைவதினால் அவன் அழிவை நோக்கி சென்று விடுகின்றான். இப்படித்தான் ஒரு மனிதன் வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்கின்றான். பூஜ்ய குருதேவ் கூறும் பொழுது, ஒரு தேசத்தின் வீழ்ச்சி என்பது அந்த நாட்டை ஆளுகின்ற அரசனின் எண்ணத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றம், தவறான பாதைதான் காரணம் என்பார். ஆம், நமக்கு அருகில் இருக்கின்ற பாகிஸ்தான் தேசத்தின் நிலையை எண்ணி பார்த்தால், சமீப காலமாக அமெரிக்காவை ஆளுகின்ற அதிபரின் எண்ணத்தையும் செயலையும் பார்த்தால் இது உண்மை என்று நமக்கு தெரியும். நமது நாட்டிலும் கூட ஒரு சில தலைவர்கள் புலம்பல்களின் வெளிப்பாடாக, புத்தி தடுமாற்றத்தின் விளைவாக தவறான கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் கூறி மாட்டிக்கொண்டு அவமானப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நாளை தலையெடுத்து மேலே வருவார்களா என்றால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக இந்த பாடலில் கோபத்தினால் மதிமயக்கம், நம் அனைவருக்கும் தெரியும், அனுபவமும் இருக்கிறது. கோபம் வரும் பொழுது எந்த சூழ்நிலையில் யாருக்கு முன்னால் என்ன பேசுகின்றோம் என்பதே தெரியாமல் பேசுகின்றோம். அந்த பேச்சானது தடுமாற்றத்துடன், எண்ணத்தில் தெளிவில்லாமல் தாறுமாறான எண்ணங்களை நாம் பேச ஆரம்பிக்கின்றோம். அதனுடைய வீழ்ச்சி புத்தி நாசமடைந்து விடுகிறது. அவனை அழிப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை, அவனை அழித்துக் கொள்வான். ஆம், குருதேவர் கூறும்பொழுது சொல்லுவார், ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கு தண்டனை யாரோ ஒருவன் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் செய்கின்ற பாவமே அவனை தண்டித்து விடும் என்று. ஆம், இங்கே மனிதனின் வீழ்ச்சியை பகவான் 2 பாடல்களில் அழகாக கூறியிருக்கின்றார். முதல் படி, மனதில் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்க வேண்டும். தவறான எண்ணங்கள் தவறான முடிவுக்கு கொண்டு செல்லும். யாரும் நாம் எண்ணுவதை காண மாட்டார்கள் என்று அலட்சியமாக, தாறுமாறாக தவறான எண்ணங்களை மனதில் போடக்கூடாது என்பார்கள் நம் பெரியவர்கள். நாம் உணர்வு பூர்வமாக, கவனத்தோடு நம் மனதில் எண்ணங்களை போடுவோம். ஹரியோம்.